நம்ம எல்லாருக்குமே 24 மணி நேரங்கள் தான் டைம் இருக்கு. இதுல ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது தெரியாம இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்ன? நாம செய்யற எல்லா விஷயங்களும் சிறந்த விளங்கணும்னு நினைக்கிறோம். நம்ம செய்யற வேலைகள் பிசினஸ்ல சிறந்த பர்சனா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளாகவும் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல அப்பா அம்மாவும் இருக்கணும். நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், நல்ல ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணணும். இந்த விஷயங்களை எல்லாருமே அடையணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா இது யாரும் அடைய மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு இல்யூஷன். இது புரிஞ்சுக்க ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுல இருக்க 4 பர்னர் ஸ்டவ் எடுத்துப்போம். இதுல 4 பர்னர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையோட முக்கியமான பகுதி என்ன? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒர்க், ஹெல்த் குறிக்குது. இந்த ஸ்டவ்வுக்கு ஒரு லிமிடெட் ஆஃப் பவர் இருக்கு. இந்த ஸ்டவ் எரியும் போது அதுல இருந்து ஒரு நெருப்பு எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும், 25% அளவுக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு அதிகமா எரிய விட நினைச்சா மிச்சம் 3 கம்மியாயிடும். ஏதாவது ஒண்ணு 100% எரிய விட நினைச்சா மிச்சம் 3 ஆஃப் பண்ண வேண்டி இருக்கும். இதே ஃபார்முலாவை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி மேல கவனம் செலுத்தினா ஒர்க், ஹெல்த், ஃப்ரெண்ட்ஸ் மேல கவனம் செலுத்த முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் மேல கவனம் செலுத்தினா ஒர்க், ஹெல்த், ஃபேமிலி மேல கவனம் செலுத்த முடியாது. ஒர்க்குக்கு அதிகமா கவனம் செலுத்தினா மிச்சம் 3 கவனம் செலுத்த முடியாது. அண்ட் ஹெல்த் மேல கவனம் செலுத்தினா ஒர்க்ல அதிகமா கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா சக்சஸ் இஸ் சப்ஜெக்டிவ். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். இந்த நாளத்துல 1 இல்ல 2 இழந்தா அதிகபட்ச சக்சஸ் இருக்க முடியும். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்னர்ஸ்ல 1 இல்ல 2 ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த், கட்டாயம் ஒர்க் ஆஃப் பண்றதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஒரு பர்சன் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, காலையில 6 மணிக்கு எழுந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் போறோம், நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு வரும். டோட்டலா 12 ஹவர்ஸ் ஆஃபீஸ்ல ஸ்பெண்ட் பண்றோம். நைட் அகைன் 10 மணிக்கு தூங்க போனோம். ஏன்னா மறுநாள் காலையில எழுந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும். காலையில 2 ஹவர்ஸ், நைட் 2 ஹவர்ஸ். இந்த 4 ஹவர் தான் நம்ம ஃபேமிலி கூட இருக்கும். அப்போ ஒர்க்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹெல்த்துக்காக சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஸோ இந்த விஷயங்களுக்கு சொல்யூஷன் ரொம்ப முக்கியம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி மேனேஜ் பண்றது? இதுக்கு 4 விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1, பி இம்பேலன்ஸ்ட். நீங்க ஒரு இம்பேலன்ஸ் பர்சன் அக்செப்ட் பண்ணுங்க. இந்த 4 விஷயத்தை நீங்க பேலன்ஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒண்ணுல அதிகமா இருந்தா இன்னொன்றுல கம்மியா இருக்க வேண்டியிருக்கும். நம்பர் 2, பி ஆவரேஜ். நான் சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல வாழ நினைக்கல, நார்மலா ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, அப்ப எல்லாத்துலயும் ஆவரேஜா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குவாலிட்டியான டைம் உங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க ஹெல்த்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே அளவுக்கு உங்க ஒர்க்குக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணா ஒரு ஆவரேஜான லைஃப் இருக்கும். நீங்க எல்லா ஏரியாலும் சமமா எஃபர்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா அப்படி பண்றது மூலம் மேஜர் சக்சஸ் ஒண்ணு நீங்க அடைய முடியாது. நம்பர் 3, அவுட் சோர்சிங். எல்லா வேலைகளும் நீங்க செய்ய நினைக்காதீங்க. சில விஷயங்களை நீங்க மத்தவங்க கிட்ட கொடுத்துதான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு, உங்க கார் சர்வீஸ் பண்ண வேண்டி இருக்குன்னா அந்த வேலைகளை நீங்க செய்யாதீங்க. அதை கார் சர்வீஸ் சென்டர்ல ஒப்படைச்சிருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இதே மாதிரி ஒரு சில வேலைகள் உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அதுக்காக நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டைம் உங்க ஃபேமிலிக்காக, ஃப்ரெண்ட்ஸ்க்காக, லைஃப் பேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, சீசனல் சேஞ்ச். ஒரு சில சீசன்ல ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு சில சீசன்ல ஒர்க்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க ஆக்டர்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் அவங்க ஒர்க்லயே கவனமா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க வெரி சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நாம ஏன் அசந்து போறோம்? அதுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட டெடிகேஷன் தான் காரணம். ஷூட்டிங்ல அவங்க ஒர்க்குன்ற பரவலை ஃபுல்லா ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் இதெல்லாம் கிடையாது. ஒன்லி ஒர்க்கு தான். அவங்க ஒர்க்குன்ற பரவலை ஃபுல்லா எரிய விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஷூட்டிங் ஒர்க் முடிஞ்சதும் ஒர்க்குன்ற பரவலை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட சின்ன வயசு நினைச்சு பாருங்க. 1 ல இருந்து 10 வயசு வரைக்கும் நம்மளை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி தான் அமைஞ்சிருப்பாங்க. 10 ல இருந்து 20 வயசு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். 20 ல இருந்து 30 வயசுல நமக்கு பசங்க இல்லைன்னா ஒர்க், ஹெல்த்ன்ற பர்னர் தான் ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்கும். சில வருஷங்கள்ல ஃபேமிலின்னு ஒண்ணு வரும்போது ஒர்க்குன்ற பர்னர் கம்மியாகி ஃபேமிலின்ற பர்னர் அதிகமாகும். இன்னும் 10 வருஷங்கள் கழிச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்க பிசினஸ் ஐடியா டெவலப் பண்றது இப்படி பிஸியாவே இருப்பீங்க. இயற்கையாவே நம்ம இப்படிதான் இருக்கோம். அதனால சக்சஸ்ஃபுல்லான பீப்புளும் சரி, வெரி சக்சஸ்ஃபுல்லான பீப்புளும் சரி, இந்த நாளத்துல 1 இல்ல 2 ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்னும் பெரிய லெவலுக்கு போவாங்க. ஒர்க் மேல கவனம் செலுத்தினா ஃபேமிலி மேல கவனம் செலுத்த முடியாது. ஃபேமிலி மேல கவனம் செலுத்தினா அதிகமா ஒர்க் மேல கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா ஒன்னு கொடுக்காம இன்னொன்னு பெற முடியாது. இனி நீங்க ஆவரேஜா இருக்கணுமா இல்ல இம்பேலன்ஸ்டா இருக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு வீடியோவா உருவாக்கியிருக்கேன். அதனால இந்த ஒர்க்குக்கு லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நன்றி. நீங்க எப்பவும் ஹாப்பியா இருங்க. எது வேணுமோ அதுல கவனம் செலுத்துங்க. ஆக்ஷனை உடனே எடுங்க. நான் உங்க வெற்றி கூட்டாளி. என் பேர் சுரேந்தர்.